கருடமனை யாருக்கு எல்லாம் பொருந்தும்? ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்திருந்தால் கருடமனை வைக்கணும்? அம்பாள்வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரைபடம் உள்ள போய் பார்த்தா தெரியும், வாங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், மீனத்தில் சுக்கிரன், துலாத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு இந்த கருடமனை, ஜீன கருடமனை, எஸ்ன சிம்மமனை, ஒய்யன யானைமனை, பீன பசுமனை. 4 மனை வைக்கணும், 4 மனை வைக்கக்கூடாது. மொத்தம் 8 மனை, அதுல 4 இருக்கணும். இந்த வரைபடம் பாருங்க. மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு இப்படியே நடந்து போய் இங்கேயே வாசல் வச்சிடலாமா சார்? வாய்வாயிரும். வாசலை இங்கேதான் வைக்கணும், ஈசானத்துல வைக்கணும். ரெட்டை கதவும் வைக்கலாம், ஒத்த கதவும் வைக்கலாம். பூஜரும் ஈசானியத்துல இருக்கும். ஸோ கிச்சன் உங்களுக்கு அக்னி மூலையில சமையலறை வச்சு மாடிப்படி அதை சுழன்று ஏறி போறதுக்கு உண்டான அமைப்பு. வாயு மூலையில ஒரு பெட்ரூம், அதற்குண்டான டாய்லெட்டு. அப்புறம் இது ஒரு பெட்ரூம், கன்னி மூலை பெட்ரூமு, கட்டலுக்கு உண்டான அமைப்பு, பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன். பார்க்கிங் நீங்க தாராளமாக மேற்க பார்த்த வீட்டுக்கு கார் வைக்கக்கூடாது, தேர் வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுல நல்ல கார் வச்சுக்கலாம், அருமையாக வைத்துக் கொள்ளலாம். கரணநாதன் சரியாக இயங்கி நீங்க பவ கரணத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கு உண்டான வடக்கு வாசல்ல உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சிங்கம் வைங்க, சின்னதாக ஒரு உருவ போட்டோ வச்சுக்கோங்க. இல்லை சார் பாலவ கரணத்துல நான் பிறந்திருக்கிறேன், புலி வச்சுக்கலாம். கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வச்சுக்கிறது, நந்தி வச்சுக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு கரணத்திற்கும் இருக்கும். இது எல்லாமே டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வரைபடம் தேவைப்பட்டாலும் கரெக்ஷன் பண்ணாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.